நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அண்ணன் நொன்னு சொல்லிட்டு என் வாயில வாங்கி கட்டிக்காங்க. நீங்களா இப்படி பேசுறீங்க? கண்ணை திறந்து மண்ணள்ளி போட்டுக்க சொன்னாலும் நான் போட்டுக்குவேன்னு இந்த இடத்துல வச்சு தானே சொன்னீங்க. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு இந்த இடத்துல வச்சு தானே சொன்னீங்க. சொன்ன இடம் இருக்கு, ஆனா என் அண்ணன் நீங்க இல்லாம போயிட்டீங்க. உனக்கு அண்ணனா இருந்து நான் என்ன நல்லதை பார்த்திருக்கேன்? இல்ல நீ எனக்கு என்ன நல்லது பண்ணியிருக்க? இந்த கேள்வி என்கிட்ட கேட்கறதுக்கு பதிலா என் கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கலாம். நான் இப்பவே செத்து போயிடுறேன். நீ பேச தெரிஞ்சவ. நீ உன்னை நல்லவளா காட்டிக்க ஒரு பேச்சு பேசுவ, காரியம் சாதிக்க ஒரு பேச்சு பேசுவ. நீ பவுசுக்கு பேசுறேன்னு தெரியாம ஏதோ பாசத்துல பேசுறேன்னு நினைச்சு நான் ஏமாந்துட்டேன். இனி நீ என்ன ஏமாத்த முடியாது. நீங்க என்ன ஏமாத்துறீங்களா இல்ல நான் உங்களை ஏமாத்துறேனா? இத பாரு, இது வரைக்கும் உன்னை நான் ஏமாத்த நினைச்சது. நீங்க மனசறிஞ்சு என்ன வெறுக்கிற அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணல. நீங்க ஏன் என்கிட்ட இப்படி பேசுறீங்க? ஹோட்டல் பிரச்சனைக்காக சோளமலை சட்டையை பிடிச்சிருக்க, உன் புருஷனுக்காக என் பொண்டாட்டிய கை நீட்டி அடிச்சிருக்க, 4 பேருக்கு முன்னாடி என் குடும்பத்தை கேவலப்படுத்திட்டு கேள்வியா கேட்கிறேன். இது வரைக்கும் நான் அப்படி பேசிருக்கேனா? நான் அப்படி நடந்திருக்கேனா? நான் ஆத்திரப்படுற அளவுக்கு அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்க மாட்டீங்களா? பண்ணது தப்புன்னு உணராம என்கிட்ட வந்து விளக்கம் சொல்ல வந்திருக்கியா? வேற என்ன பண்ண சொல்றீங்க? இனி நீ பண்றதுக்கு என்ன இருக்கு? உனக்கு அண்ணனா பிறந்த பாவத்துக்கு என்ன நீ ஜெயிலுக்கு அனுப்பிச்ச? உன்னை பெத்த பாவத்துக்கு எங்க அப்பனும் நீ ஜெயிலுக்கு அனுப்பிச்ச. சொத்து கேட்டு கேஸ் போட்டு குடும்பத்தைய கோர்ட்ல நிறுத்தின. இனி நீ பண்றதுக்கு என்ன இருக்கு? சந்தர்ப்ப சூழ்நிலையில நடந்ததுக்கு நான் என்னென்ன பண்ண முடியும்? எல்லாம் உன்னாலதான் வந்தது. நீ மட்டும் உன் குழந்தைனுக்கு உதவி செய்யுங்கன்னு என்கிட்ட சொல்லாம இருந்திருந்தா நான் குற்றவாளி ஆயிருப்பேனா? அத்தைய கொன்னது அப்பாதான்னு உன் புருஷன் பழி போட்டப்ப பொண்டாட்டியா இருந்து நீ தடுத்திருந்தன்னா அந்த பெரிய மனுஷன் ஜெயில இருந்து இந்நேரம் கஷ்டப்பட்டு இருப்பாரா? நான் சொல்லி அவர் எப்ப என்ன கேட்டிருக்காரு? இந்த கதையெல்லாம் வேணாம். அப்பா மேல பழி போடக்கூடாதுன்னு நினைச்சிருந்தேன்னா உயிரை கொடுத்தாவது தடுத்திருக்க வேணாம். அப்படி பண்ணலையே. என்ன பேசுறீங்க? அக்கிரமம்னு ஒரு பழி விழுந்ததுக்கு அப்புறம் அது இல்லைன்னு நிரூபிக்கிறது புத்திசாலித்தனமா இல்ல உணர்ச்சி வசப்பட்டு உயிர் விடுறது புத்திசாலித்தனமா? அப்பா ஜெயிலுக்கு போனதுல இருந்து நான் ஒண்ணு சும்மா இல்ல. இந்த கேஸ்ல மறைக்கப்பட்ட விஷயம் எல்லாம் கண்டுபிடிச்சு மறு விசாரணை பண்றதுக்காக சிபிசிஐடி வரைக்கும் நான் கொண்டு போயிருக்கேன். அப்பா சீக்கிரமா வெளியே வந்துடுவாரு. நான் அவரை கொண்டு வருவேன். நீ ஒன்னும் கொண்டு வர வேணாம், அதை நாங்க பாத்துக்கிறோம். எங்க குடும்பத்துக்கு நீ நல்லது பண்றதா இருந்தா ஒரே அடியா நீ தொலைஞ்சு போனா போதும். புகுந்த வீட்டை பகைச்சுக்கிட்டு கூட என்னால வாழ முடியும். ஆனா பிறந்த வீட்டை பகைச்சுக்கிட்டு நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லை. உங்களை கெஞ்சி கேக்குறேன், நான் வாழ்றதுக்கு அர்த்தம் இல்லாம பண்ணிடாதீங்க. உனக்கும் எங்க குடும்பத்துக்கு இருந்த உறவு அத்து போச்சு. இனிமே உறவு உறவுன்னு சொல்லி எங்க உயிர் எடுக்காத, தங்கச்சின்னு சொல்லி எங்க தாலிய இருக்காத. உறவுன்னு சொல்லி நானா உயிரை எடுக்கிறேன்? தங்கச்சின்னு சொல்லி நானா தாலியா இருக்கிறேன்?
கம்மா தண்ணி வத்தி போகும், கடல் தண்ணி வத்தி போகும். ஆனா நம்ம பாசம் வத்தாத நம்பிட்டு இருந்ததுக்கு நல்லா கழுத்தறுத்துட்டேன். நீ எனக்கு பண்றதை விடவா நான் உனக்கு பண்ணிட்டேன்? போதும் போதும், நிறுத்துங்க. கேப்பார் பேச்ச கேட்ட ஆடுறீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? பேசுறதுக்கு ஒண்ணு இல்லல்ல, அவரே நிக்கிற, புறப்படு. இனிமே எங்கேயும் என் தங்கச்சின்னு சொல்லிடாத. நான் ஏன் சொல்ல போறேன்? நீங்க பிறந்த அப்பனுக்கு தான் நானும் பிறந்திருக்கேன். உங்க யாரு தெய்வம் இல்லாம என்னால தனியா வாழ்ந்து காட்ட முடியும். எங்க மொத்த குடும்பத்தோட சாபத்தை வாங்கிட்டு நீ எப்படி வாழ்றேன்னு பாக்குற? நீங்க குடும்பத்தோட சபிக்கிறீங்க, நான் தனி மனுஷா இருந்து வாழ்ந்து காட்டுவேன். நான் சொன்னது நடக்கும், ஞாபகம் வச்சுக்கங்க. ஏமாமா போய் சொன்னீங்க? சொல்லுங்க மாமா. உங்களை தான் கேக்குறேன், ஏன் போய் சொன்னீங்க? ஐயோ, நான் போய் சொல்லம்மா. நீ அண்ணன் மேல அளவு கடந்த பாசமும் மரியாதை வச்சிருக்க. அதை நான் எப்படிமா தடை போட முடியும்? அதுவும் இல்லாம அங்க நடந்த விஷயம் எல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக ஏதோ சமாதானம் சொல்லி சமாளிச்சு பார்த்தேன். நீ கேட்காம போயிட்டியம்மா. நீங்க போய் அவமானப்பட்டது பத்தாம என்னையும் போய் அவமானப்பட வச்சிட்டீங்களே. இல்ல மாமா, அவர் என் அண்ணனே இல்ல. அவர் ரொம்ப மாறி போயிட்டாரு. சின்ன வயசுல இருந்து என்னை பத்தி யாராவது ஒரு வார்த்தை சொன்னாலும் அவர் நம்ப மாட்டாரு. செல்லம்மா, நீ என்ன சொல்றேன்னு என்ன கேட்பாரு. ஒருவேளை நானா தப்பு பண்ணிருந்தா கூட நான் சொன்னதுதான் கரெக்ட்னு அவர் தலையாட்டிட்டு போயிடுவாரு. அப்பேற்பட்டவரு என்னை என்ன பேசினாரு தெரியுமா? நான் சொன்னது எதுவுமே கேட்கல. நான் சொன்ன எந்த விளக்கமும் கேட்காம நான் தான் தப்பு பண்ணேன்னு அவரா முடி பண்ணி பேசினாரு. அவன் மேல எந்த தப்பு இல்லம்மா. அவனை சுத்தி இருக்கவங்க மூளை செலவு பண்ண அவன் என்னமா பண்ணுவான்? யாரு என்ன சொன்னாலும் அவருக்கு என் மேல ஒரு நம்பிக்கை இருக்கணும்ல. என்னைக்கு என் மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சோ அப்பவே என் மனசுல இருந்து அவர் மேல இருந்த பாசம் போயிடுச்சு. இத பாருமா, கடற்கரை உன் மேல பாசம் வச்சிருக்கான்றது இந்த ஊருக்கே தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் அவன் தவறு உனது வாங்கிட்ட வரதான் போறான். அதை நீ பார்க்கதான் போற. விடுமா. விட முடியாது மாமா. என்ன அழிச்சு காட்டுவேன்னு சொன்னாரு. அது எப்படி நான் சும்மா எடுத்துக்க முடியும்? நான் ஒரு பொம்பளையா இருக்கிறதுனால தானே என்ன இலக்காரமா நினைக்கிறாரு. அவர் ஒரு அண்ணனா என்கிட்ட நடந்திருந்தா தங்கச்சியான அவர்கிட்ட அடிமையா இருந்திருப்பேன். என்ன புழுவா மிதிக்க பார்த்தாருன்னா புரட்டி போடுறதுக்கு ஒரு துளி கூட தயங்க மாட்டேன். என்னது இது? நகை. எதுக்குமா? இத வித்துட்டு இதுல வர பணத்துல ஒரு சின்ன டிஃபன் கடை ஆரம்பி. அம்மா, உனக்கு வியாபாரம் பண்ணணும் அவ்வளவுதானே? அதுக்கு பணம் வேணும். நான் ஏற்பாடு பண்றேம்மா. அதுக்காக ஏமா போட்டுட்டு இருக்க நகையை கொடுக்குறேன்? மாமா, நான் நல்ல நகை போட்டுக்கணும், ஆடம்பரமா வாழணும், இந்த ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது. என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கணுங்களுக்கு முன்னாடி நான் தலை நிமிர்ந்து நல்லா வாழ்ந்து காட்டணும். அம்மா, நீ ஓஹோன்னு வாழதான் போற. அதை யாரும் தடுக்க முடியாது. ஆனா என் ஆசை என்ன தெரியுமா? நீ மறுபடியும் அந்த குடும்பத்தோட போய் சந்தோஷமா இருக்கணுமா. ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? இல்ல, நான் என்ன தப்பு பண்ணேன்? என் அண்ணன் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என் புருஷன் குடும்பத்துக்கு நான் கெடுதல் பண்ணேனா? இல்ல என் புருஷன் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என் அண்ணன் குடும்பத்துக்கு கெடுதல் பண்ணேனா? ரெண்டு குடும்பமும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் இவ்வளவும் பண்ணேன். நான் ஏன் இன்னைக்கு தனியா நின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்? ஏன்? அம்மா, கோவத்துல அவசரப்பட்டு முடிவு எடுக்காதம்மா. கொஞ்சம் யோசனை பண்ணி பார். கோபம் வரும்போதுதான் வைராகியமும் வரும். அப்ப அதை கெட்டியா புடிச்சுக்கணும். கோபத்தை ஆற போட்டா ரோஷம் இல்லாம போயிடும். நான் ஜெயிக்கிற வரைக்கும்
என் மனசுல இருக்கிற வைராகியம் ஒரு துளி கூட குறைய கூடாது. உங்க உதவி வேணுங்கிறப்ப நான் கேட்டுக்கிறேன். இப்ப இந்த நகையை வச்சுட்டு வாங்க. நீங்க போங்க மாமா, போங்க மாமா. சரிம்மா. வீடு முழுக்க தேடின, எப்படி உன்னால எந்த கவலையும் இல்லாம யாருக்கும் தெரியாம உன்னால மட்டும் எப்படி சாப்பிட்டு இருக்க முடியுது? உன் கிரைண்டருக்கு ரெஸ்டே கிடையாதா? சும்மா இருங்க, நான் சாப்பிடுறத பார்த்து நீங்களே என்ன கண்ணு வைக்கலாமா? அப்படின்னு உங்களுக்கு கவலை இருக்கு? என்னடி இப்படி கேக்குற? என்ன கொஞ்ச நாள் அலட்சியமா இருந்தோம்னா அப்புறம் பூவாவுக்கு லாட்டரி அடிக்க வேண்டியதுதான். அப்படியெல்லாம் எங்க அண்ணன் எங்களை விட்டுற மாட்டாரு. ஆமா, அவர் நிலைமையே மோசமாயிடுச்சு. இதுல நம்மள வேற காப்பாத்துவாருங்கிற நினைப்பு இருக்கா? இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்றீங்க? அப்படி கேளு. இப்போதைக்கு உங்க அண்ணன் கிட்ட இருக்கிற ஒரே சொத்து இந்த வீடு மட்டும்தான். அந்த செல்லம்மா இன்னும் எத்தனை வெத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கடற்கரை வீட்டுல வீசிட்டு வந்தாலோ தெரியாது. நாளைக்கே முத்தழகு தாம் பேர்ல இந்த வீட்டை எழுதிட்டு வந்தா நமக்கு இருக்கிற வீடும் போயிடும். அந்த பயம் ஒண்ணும் உங்களுக்கு வேணாம். இந்த வீடு ஒண்ணும் செல்லம்மா அண்ணி பேர்ல இல்ல, எங்க அம்மா பேர்ல தான் இருக்கு. அப்படியா? இந்த அளவுக்கு அது தெரிஞ்சு வச்சிருக்கியே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீட்டை பேங்க்ல அடமானம் வச்சு லோன் வாங்குவோம். அதுல வர பணத்துல ஒரு டெம்போ டிராவலர் வாங்கி வாடகைக்கு விட்டுருவோம். நம்ம வாழ்க்கை ஸ்மூத்தா போயிட்டு இருக்கோம். அந்த டிராவல்ஸ்க்கு பேரு என்ன வைக்க போறேன் தெரியுமா? களவோணி டிராவல்ஸ். நமக்கு கை நிறைய பணம் கிடைக்கும். உனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது நொறுக்கு தீனி கிடைச்சுக்கிட்டே இருக்கும்ல. நீங்க சொல்றது கேட்கறதுக்கு என்னமோ நல்லதா இருக்கு, ஆனா இதெல்லாம் சரியா வருமா? இதுதான் சரியா வரும். இதுல இன்னொரு நல்லது இருக்கு. இந்த வீட்டை யாரும் விக்காதபடி நாம பேங்க்ல டாக்குமெண்ட்டை லாக் பண்ணிடலாம். நாளைக்கு நாமளும் கையெழுத்து போட்டாதான் டாக்குமெண்ட்டை பேங்க்ல இருந்து ரிலீஸ் பண்ண முடியும். அப்ப நமக்கு இந்த வீட்டுல ஒரு மரியாதை இருக்கும். எப்படி என்னோட சகுனி மூளை வேலை செய்யுதுன்னு பாத்தில்ல? உங்களது சகுனி மூளைனா எங்க அண்ணனோடது சாணக்கிய மூளை. அவரு உங்களோட யோசனைக்கு ஒத்துக்கணும்ல. பேச போறதுக்கு முன்னாடியே இப்படி பயந்து சாகுறிய. பேசுற விதத்துல பேசி எப்படியாவது உங்க அண்ணனை இதுக்கு ஒத்துக்க வைக்கணும். புரிஞ்சுதா? சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல என்ன நிம்மதியா சாப்பிட விடுங்க. ஐயோ, இதையும் கூட்டிக்கோ. அது எப்படி கட்டத்தோட அவங்களுக்கு மட்டும் யோசிக்கலாம், எங்களுக்கெல்லாம் இல்லன்னு கேட்க வேண்டியதுதானே? அது சரி. புருஷனும் பொண்டாட்டியும் பெட்ரூம்குள்ள பேசிட்டு இருக்கிறப்ப நான் ஒட்டு கேட்டதே முதல்ல பெரிய தப்பு. இதுல உள்ள வேற நுழைஞ்சு எங்களையும் சேர்த்துக்கங்கன்னு கேட்கணுமா? இங்க பாருங்க, இப்ப இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொன்னதே எங்களுக்கும் பணம் வேணும்னு உங்க அண்ணன் கிட்ட கேளுங்கன்னு சொல்றதுக்காக தான். இப்ப என்னன்னு சொல்லி அண்ணன் கிட்ட பணம் கேட்க சொல்றேன்? இந்த வீட்டை அடமானம் வைக்கிறதுல சரி வராதுங்க. பேசாம உங்க அண்ணன் கிட்ட இந்த வீட்டை வித்து அதுல உங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஊர்லயே இருக்க வேண்டாம், எங்கயாவது நார்த் சைடுல போய் பொழிச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு அந்த பக்கத்துல போய் அனுபவம் எல்லாம் இருக்குல்ல, அங்க போய் நம்ம பிசினஸ் பண்ணி பொழிச்சுக்கலாங்க. அப்படித்தான் பண்ணணும். ஆனா அந்த விஷயத்த அண்ணனோட மூடு பார்த்து பேசணும். திடீர்னு ஒரு பாட்டுக்கு இது அம்மா வாழ்ந்த வீடு, இது எப்படி விற்கிறது சென்டிமெண்டா பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நல்லா இருக்குங்க நீங்க பேசுறது. செத்தவங்களுக்காக உயிரோட இருக்கிறவங்க கஷ்டப்படணுமா? எப்ப அந்த ஹோட்டல் நம்ம கைய விட்டு போச்சோ அப்பல இருந்து எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. கையில இருக்கிற காசை வச்சு கொஞ்ச நாள் சாப்பிடலாம், அப்புறம் கடன் வாங்கி சாப்பிடலாம். அதுக்கப்புறம் கடன்ல ஒரேடியா இந்த வீடு மூழ்கி போயிடுச்சுன்னா அதுக்குள்ள நாம தான் ஏதாவது பண்ணி சுதாரிச்சுக்கணும். இத பாருங்க, இப்படியே யோசிச்சுட்டு தயங்கி தயங்கி நிக்காம சீக்கிரமா உங்க அண்ணன் கிட்ட பேசுற வழிய பாருங்க. இப்படி உடனே எல்லாம் பேச முடியாது. ஒரு 2 நாள்ல நல்ல சந்தர்ப்பம் பார்த்து நானே பேசுறேனே.
என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? எல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்களால தான் ஐயா. என்னையா உங்களுக்கு நான் என்ன பண்ண? என்னையே கோச்சுக்கிறீங்க? நீயும் அந்த முத்தழியோட சேர்ந்துக்கிட்டு செல்லம்மா பவன் அந்த குடும்பம் தான் சேரணும்னு சொன்ன. நடந்த அக்கிரமத்துல உனக்கும் பங்கு இருக்குல்ல? ஐயா நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் 2 குடும்பத்துக்கும் பொதுவானவன் தான். இந்த பக்கம் ஆவடையப்ப வேணும், இந்த பக்கம் தாளையமாவும் வேணும். அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஒரு குடும்பத்துக்காக சப்போர்ட் பண்ணுவேன், ஒரு குடும்பத்துக்காக பறிஞ்சு பேசுவேன்? சொல்லுங்க. ஓட்டல அவங்களுக்கு தான் சேரணும்னு சொல்லி நீ சொன்ன முத்தழிக்கு சொன்னாலயா? என்ன நல்ல கதையா இருக்க. முத்தலையே ஹோட்டல் பிரச்சனையை என்கிட்ட கொண்டு வந்தது என்னமோ உண்மைதான். ஆனா நான் என்ன சொன்னேன் தெரியுமா? இந்த ஹோட்டல் பிரச்சனை 2 குடும்பத்துக்கும் சம்பந்தப்பட்டது. நீங்க தான் அனுசரிச்சு போய்க்கணும். அனாவசியமா என்ன நீ இழுக்காத, நான் வம்புல மாட்டிக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொன்னேன். அதுதான் உண்மை. உன்ன மாதிரி பெரிய மனுஷன்லாம் ஒதுங்க போய் தான் செல்லம்மா போட்டிருக்க நகையெல்லாம் இப்ப விற்கிற அளவுக்கு வந்தாச்சு. ஐயோ, என்ன சொல்றீங்க? மகாலட்சுமி போட்டுக்கிட்டு இருந்த நகை விற்கிற அளவுக்கு போயிடுச்சா? அவ இருக்கிற நிலைமையில வேற என்ன பண்ண சொல்ற? இந்த பாருங்க, என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க. ஹோட்டல் கைவிட்டு போன கோவத்துல வடமலை செல்லம்மா வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டான்ப்பா. அந்த குடும்பத்துக்காக பாடுபட்ட செல்லம்மா இப்ப நடுத்தருக்கே வந்துட்டா. நான் இதுக்கு தானே ஆசைப்பட்டேன். நடக்கட்டும். இன்னும் எவ்வளவோ நடக்க வேண்டியிருக்கு அவ வாழ்க்கையில. புகுந்த வீட்டில தான் கைவிட்டாங்கன்னா பிறந்த வீட்லயும் கைவிட்டாங்க. அடாடா, இந்த கொடுமை செல்லம்மாவுக்கு நடக்கணும். என்னத்தை சொல்ற? பேச பேச வேதனை தான் மிஞ்சுது. ஆதரிக்க வேண்டியவங்கெல்லாம் ஆதரிக்காம போனதுக்கு அப்புறம் செல்லம்மா சொந்தமா முன்னுக்கு வரணும்னு முடிவு பண்ணியிருக்கா. அப்படித்தான் இருக்கணும். அவ முன்னுக்கு வருவா. அவ எந்த முடிவு எடுத்தாலும் கரெக்டா தான் இருக்கும். செல்லம்மா மாதிரி தைரியம் வேற யாருக்கும் வராது. என்ன முடிவு எடுத்திருக்காவ? அவளுக்கு என்ன தெரியும்? அவளுக்கு தெரிஞ்சது ஹோட்டல் தொழில் தானே. ஏதோ ஒரு சின்ன டிஃபன் கடை வச்சு ஆரம்பிக்கலான்னு இருக்கா. அதுக்குதான் அவன் நகையை வைத்து பணத்தை எடுத்துட்டு போறேன். என்ன டிஃபன் கடையா? செல்லம்மா டிஃபன் கடையை ஆரம்பிக்கலாமா? செல்லம்மா பவன்ல கொடி கட்டி பறந்துட்டு இருந்தா அவ சாம்ராஜ்யம் தான் நடந்துகிட்டு இருந்து செல்லம்மா பவன்ல. அவளா டிஃபன் கடையை ஆரம்பிக்க போறா? கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கே மனசுக்கு. விதி அவளை வீதியில நிறுத்தினாலும் அவ என்னமோ நம்பிக்கையோட தான் இருக்கா. அவ முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. நம்மள மாதிரி தெரிஞ்ச 4 பேர் அவ நல்லா வரணும்னு வாழ்த்தினாலே அவ ஓஹோன்னு வந்துருவா. நிச்சயமா அவ நல்லா வாழ்வா. அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் சொல்றேன். செல்லம்மா மாதிரி ஒரு பொண்ணை பார்க்க முடியுமா? ஆமா, எங்க இருக்கா அவ? அவ எங்க போவா? என் வீட்டுல தான்ப்பா இருக்கா. ஐயா, உனக்கு நேரம் கிடைக்கும் போது சத்த வீட்டுக்கு வந்து ஒரு 4 நல்ல வார்த்தை சொன்னீன்னா அவ சந்தோஷப்படுவா. பாரு, என்ன வான்னு சொல்லு. தவசி நீ வந்து பாருன்னு சொல்ல வேண்டியதானே? நேரம் கிடைக்கும் போது என்ன, நான் வரேன். அவளுக்கு தைரியம் சொல்றேன். எனக்கு அவளுக்கு தைரியம் சொல்றது உரிமை இருக்கு. நான் கண்டிப்பா வந்து ஆறுதல் சொல்றேன். நீங்க கையில பணம் வச்சிருக்கீங்க, பாத்து போங்க. சரியா? இருங்க, ஒண்ணு செய்யுங்க. நான் வண்டியில உணர்ந்து விட்டுறேன். வாங்க. ஐயா, இந்த நடவண்டி தான் எனக்கு நிரந்தரம். இதெல்லாம் வேணாம் ஐயா. நீ பார்த்து பத்திரமா போ. சரி, வரட்டுமா ஐயா? டிஃபன் கடை ஆரம்பிக்கிறியா? இதுதான் ஆரம்பம். உன்னுடைய கஷ்டங்களும் துயரங்களும் படிப்படியாக அதிகமாயிட்டே போகும். அதை விட எனக்கு என்ன வேணும்? ஏப்பா கடற்கர, எப்படி இருக்க? வாங்க மாமா. வாங்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம் சொல்லுங்க மாமா. வர்ற உள்ள சித்தப்பாவை பார்த்தேன். செல்லம்மாவை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்களாமே. இப்போ போக வேற இடம் இல்லாம சித்தப்பா வீட்லயே அடைஞ்சு கிடக்கலாமே. இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? அதானே. இல்ல, என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அண்ணன் தங்க உறவு விட்டு போயிரும் ஐயா. அதெல்லாம் விட்டு போச்சு. இனி அதை பத்தி பேசாதீங்க. உனக்கு அவ மேல இருக்கிற கோபம் எனக்கு தெரியுது. செல்லம்மா ஆத்திரத்தை முத்தலைக கை நீட்டி அடிச்சது தப்பு தான். அண்ணன்ல பாதி அண்ணி இல்லையா? அவ மேல இருக்கிற கோபம் சீக்கிரத்துல போகாதுன்னு எனக்கு தெரியும்.
இருந்தாலும் நான் சொல்ல வந்து சொல்லிடுறேன். அவளை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. இந்த பாரு கிடக்குற செல்லம்மா பத்தி உங்கள்கிட்ட பேசினா உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். அதுக்காக பேசாம இருக்க முடியுமா? செல்லம்மா இப்ப நகை நட்டெல்லாம் வித்து டிஃபன் கடை ஆரம்பிக்க போறா. அவ என்ன பண்ண எனக்கு என்ன? இந்த பாரு, தெருவுக்கு வந்தவளே டிஃபன் கடை ஆரம்பிக்க போறா. நீ என்னடா செல்லம்மா பவுன் உன்னை தேடி வந்திருக்கு, உன் கையில இருக்கு, அதை திறக்காம பூட்டி வச்சிருக்கிய. என்னத்த பண்ண சொல்றீங்க? ஹோட்டல் செல்லம்மா கையில இருந்து நம்ம கைக்கு மாறினதும் அங்கிருந்த வேலைக்காரங்க எல்லாரும் வேலை செய்ய முடியாதுன்னு போயிட்டாங்க. இனிமேதான் ஆளுங்களை சேர்த்து ஹோட்டல்ல நடத்தணும். ஆளுங்க கிடைக்காம தான் பூட்டி வச்சிருக்கோம். அட என்னம்மா, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தேன்னா 1000 பேரை கொண்டு வந்து நிறுத்திருப்பேனே. நீங்க நிறுத்துவீங்க. ஆனா மாப்பிள்ளைக்கு ஹோட்டல் பிசினஸ் பத்தி தெரியாது, எங்களுக்கும் அது பத்தி தெரியாது. அப்புறம் யாரை வச்சு ஹோட்டலை நடத்துறது? என்ன இப்படி கேக்குறா? யாரை வச்சு நடத்துறது? நான் இல்லையா? செல்லம்மா கையில அந்த ஹோட்டல் இருக்கும்போது தூங்காம கொள்ளாம கண்ணு முழிச்சு ராவா பகல் பார்க்காம அந்த ஹோட்டலை நடத்துறவனா? இப்ப உங்க கைக்கு அந்த ஹோட்டல் வந்தோம் நான் விட்டு கொடுத்துருவேன். நான் பாத்துக்க மாட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு வயசாயிடுச்சே. என்னம்மா வயசாயிடுச்சு? வயசாயிடுச்சு என்ன பண்ண முடியும்? ஏன் வயசாச்சு? என் வாழ்க்கையில பாதி நாள என் நண்பன் ஆவடையப்பனுக்காக செலவழிச்சேன், மீதி கால்வாசி செல்லம்மாவுக்காக செலவழிச்சேன். இருக்கிறது இன்னும் கொஞ்ச நாளைக்கு கால்வாசி லைஃப், அதை உங்களுக்காக செலவழிக்க மாட்டேனா? என்ன சொல்ற கிடக்குற? நீங்க சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. அப்புறம் என்ன, ஹோட்டல சட்டு புட்டுன்னு ஆரம்பிங்க. நல்ல நாளா பார்த்து ஹோட்டல் ஆரம்பிச்சிடும். இந்த பாரு, நல்ல நாள் பாக்குற அது பாக்குற நாளை கடத்திக்கிட்டே போகாத. நல்லா நடந்துகிட்டு இருந்த ஹோட்டல் கொஞ்சம் கேப் விட்டாலும் மக்கள் மறந்துடுவாங்க. சட்டு புட்டுன்னு ஆரம்பி. இந்த வாரத்திலே ஆரம்பிச்சிடலாம் மாமா. நீங்க வேலைக்கு நல்ல ஆளுங்களா பாருங்க. டேய் மணியரசு, இவா என்ன போய் 50,000 ரூபாய் பணம் எடுத்துட்டு வா. சரிண்ணே. செல்லம்மா பவனம் முன்னால விட பிரமாதமா டெவலப் பண்ண வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? நீங்க தான் கூட இருந்து பாத்துக்கணும் மாமா. ஏன்னா இங்க ஹோட்டல் தொழிலை பத்தி யாருக்கும் தெரியாது. செல்லம்மா ஹோட்டல் ஆரம்பிக்கும் போது வந்தால எல்லாம் தெரிஞ்சா வந்தா ஒன்னும் தெரியாது, சுத்தம். நான் தான் அந்த டெக்னிக் எல்லாம் கத்து கொடுத்தேன். அவளே கத்துக்கிட்ட போது உன்னால கத்துக்க முடியாதா என்ன? நீ அண்ணே இந்தாங்கண்ணே. மாசம் பிறந்து 1 வாரம் ஆச்சு. ஹோட்டல் வேற மூடிட்டாங்க. உங்களுக்கு சம்பளம் வேற ஒழுங்கா தந்திருக்க மாட்டாங்களே. இந்தாங்க மாமா. எதுக்குப்பா இதெல்லாம்? பணம் எல்லாம் வேண்டாம். ஐயோ நீ சரி கிடக்குற. நான் நம்ம ஊர் பக்கம் போய் உனக்கு நல்ல பசங்களா பார்த்து பிடிச்சிட்டு வந்துடுறேன். விசாலாச்சி, நீயும் உன் ஊர்ல இருந்து நல்ல பசங்களா கொண்டு வாமா. சுரங்க கூடாது, சட்டு புட்டுன்னு ஹோட்டல் ஆரம்பிக்கணும். நான் வரட்டுமா? வாங்க. வரேன் கிடக்குற, போயிட்டு வரேன். சரி மாமா. சரி மாமா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். அண்ணே, முன்ன விட நம்ம செல்லம்மா பவனை இன்னும் சிறப்பா நடத்தணும் அண்ணே. நடத்துவோண்டா. மச்சான், களவாணி ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? என்ன கலைவாணி? ஏதாவது முக்கியமான விஷயமா? அண்ணன் தான் ஆசையா கேட்கிறார்ல, என்ன ஒண்ணுன்னு கேட்டு வாங்கிக்க. ஒன்னும் இல்லைண்ணே. எத்தனை நாளைக்கு தான் இப்படி சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க முடியும்? வருமானத்துக்கு ஏதாவது வழி பண்ணணும்ல. பரவாயில்லையே, நீங்க பொறுப்பா யோசிக்க ஆரம்பிச்சிட்ட. ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா? எக்கச்சக்கமான ஐடியா கைவசம் இருக்கு. முதல் கட்டமா ஜஸ்ட் இந்த வீட்டை பேங்க்ல அடமானம் வச்சு பணம் வாங்கணும். அதுக்கப்புறம் அந்த பணத்தை வச்சு ஒரு டெம்போ டிராவலர் வாங்கி அதை ஓட விட்டு பணம் பண்ணணும். எப்படி மாப்பிள்ள நம்ம ஐடியா? இது ரொம்ப சுயநலமால இருக்கு. அது சரி, இந்த டெம்போ டிராவல் மூலமா வர வருமானம் உங்க 2 பேருக்கு மட்டுமா இல்ல எங்க எல்லாருக்குமே வா? நாங்க என்ன ஃளைட்டா வாங்கி விட போறோம்? வர வருமானத்தை மொத்த பேருக்கும் பிரிக்கிறதுக்கு. டெம்போ டிராவல்ல வர வருமானம் எங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் பத்தும். அப்போ நானும் என் புருஷனும் பழைக்க வேண்டாமா? நான் கூட தான் சின்னதா ஒரு பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அத ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கும் பணம் கொடுக்கணும்ல. அண்ணா, இவங்க பேச சரியில்லைண்ணா. எனக்கு என்ன தோணுதுன்னா, பேசாம இந்த வீட்டை வித்துடலாண்ணா.
அதில் வர பணத்தில் எங்களுக்கு ஒரு ஷேர் கொடுத்தீங்கன்னா நானும் பள்ளியாரையும் நார்த் சைடு போய் பிஸ்னஸ் பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்கோண்ணே. அண்ணா இந்த வீடை வைக்க ஒத்துக்க மாட்டேண்ணே. இந்த வீடை வச்சுதான் பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளைக்கு சொந்தமா வீடு இருக்குன்னு எனக்கு பொண்ணு தருவாங்க. அப்ப எனக்கு நான் மேற்கொண்டு படிச்சு எனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்க வேண்டாமா? என்னென்ன எல்லாரும் பேசிட்டோம், நீங்க எதுவுமே பேசாம நிக்கிறீங்க. என்ன பேசுறதுன்னு தெரியலையே. எல்லாரும் தான் அவங்கவுங்கள பத்தி யோசிச்சு வச்சிருக்கீங்களே. என்ன பத்தி யாராவது யோசிச்சிங்களா? ஐயோ என்ன மாமா இப்படி பேசுறீங்க? உங்களை நாங்கெல்லாம் அப்படியே விட்டுருவோமா என்ன? உங்க மச்சான பெயில் எடுக்கிறதுக்கு ஏற்கனவே ஹோட்டல் கணக்குல இருந்து 15 லட்சம் ரூபாய் எடுத்திருக்கீங்க. பேசாம சொத்தை 4 பங்கா பிரிச்சுடுவோம். அதுல ஒரு பங்கு ரத்னவேலு கொடுத்தா அவர் ஏதாவது சின்னதா வீடு வாங்கி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுவாரு. மீதி 3 பங்கு நாங்க 3 பேரும் எடுத்துக்கிறோம். நீங்க காலையில எங்க வீட்டுல டிஃபன் சாப்பிடுங்க, மத்தியானம் கலைவாணி அண்ணி வீட்டுல சாப்பாடு சாப்பிடுங்க. இப்போ அழகம்மாவோட புருஷனும் வேலைன்னு வெளியே போயிடுறாரு பாவம். அவ தனியா தானே இருக்கா, அதனால நைட் அங்க சாப்பிட்டு அழகம்மா வீட்டையே தங்கிடுங்க. இப்போ உங்களுக்கு என்ன மாமா, உங்களுக்கும் அமுதாவுக்கும் குடும்பமா குழந்தையா? நீங்க 2 பேரும் மிச்ச காலத்தை எங்க 3 பேர் வீட்டையே ஓட்டிடலாமே. அதனால சொத்தை 4 பிரிச்சிடலாமே. ஹாய், இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கே. சொத்தை 6 பங்கா பிரிக்கிறதுக்கு பதிலா 4 பங்கா பிரிச்சிடலாம். நீங்க சொன்ன மாதிரி இவங்க 2 பேரும் நாமளே பாத்துக்கலாம். பாத்தியா அமுதா, குடும்பம் ஒண்ணு இல்லைன்னா நம்மள எந்த அளவுக்கு எடை போடுறாங்கன்னு. ஐயோ மாமா, நான் சாதாரணமா தான் பேசினேன். நீங்க எல்லாரும் சாதாரணமா தான் பேசுனீங்கம்மா. ஆனா உங்க எல்லாரோட பேச்சுல இருந்தோம் உங்க மனசு என்னன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. நல்ல வேலை, இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடியே அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. இனிமே நான் சொல்லியா கேட்க போறீங்க? உங்க எல்லாரும் ஆசைப்படி இந்த வீடு விற்க ஏற்பாடு பண்ணுங்க. அண்ணன் மட்டும் ஒரு வாட்டி ப்ராப்பர்ட்டியை வந்து பாத்துட்டாருனா அடுத்த நாளே பிசினஸ் முடிச்சு கொடுத்துருவாரு. ஆமா, அவ்வளவு பெரிய ஆளா அவரு? ஆமாண்ணே. இந்த மாதிரி ஆளதான்ப்பா நான் தேடிட்டு இருக்கிறேன். அப்படியா? ஈசிஆர்ல இருக்குது 5.5 கிரவுண்டு. டக்குன்னு பேசி முடிச்சிடணும், இல்லனா கை மாறிடும். டைம் இல்ல. ஆமா அண்ணே, நான் போன்ல சொன்னேன்ல, பாட்டி இவருதான். வாங்க ஆபீஸ் உள்ள போய் பேசுவோம். நான் வியாபாரத்துல வெள்ளக்கார மாதிரி ஆபீஸ் உள்ள போய் பேசி டைம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. வெட்டு 1 துண்டு 2 இங்கேயே பேசி முடிச்சிடலாம். அப்படியா? என்ன விஷயம்? ஒரு வீட விக்கணும். வீட்டு ஓனர் நீங்களா? நான் ஓனர் மாதிரி தான், எனக்கு அதுல பங்கு இருக்க. அப்படியா? வீடு எங்க இருக்கு? மயிலாப்பூர்ல. இந்தாங்க அட்ரஸ். ஒரு முறை வீட்டை வந்து பாருங்க, அப்படியே அசந்து போயிடுவீங்க. அப்படியே இன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ் என்ன போகுதுன்னு சொல்லுங்க. நாளைக்கு வந்து பாக்குறேன். மயிலாப்பூர் ப்ராப்பர்ட்டிங்கிறதுனால நல்ல விலைக்கு போகும், முடிச்சிடலாம். ஆனா 5% கமிஷன் எனக்கு வந்துடணும். உங்களுக்கு கமிஷன் தர்றது இருக்கட்டும், முதல்ல எத்தனை % கமிஷன் எனக்கு கொடுப்பீங்க அதை சொல்லுங்க. ஏங்க, ஹவுஸ் ஓனர்ல நானும் ஒருத்தன்னு சொன்னீங்க, அப்புறம் நான் எதுக்கு உங்களுக்கு கமிஷன் கொடுக்கணும்? ஊர்ல 1008 புரோக்கர், அதை விட்டு ஏன் நான் உங்ககிட்ட அந்த வேலையை கொடுக்குறேன்? அதுக்கு தான் கமிஷன் தரணும். நான் கமிஷன் தர முடியாதுன்னு சொன்னா தர புரோக்கர் கிட்ட போய்க்கிறேன். சரி 2% கொடுத்துடுறேன், போதுமா? போதும். ஒரு விஷயம். என்ன? எனக்கு 2% கமிஷன் கொடுக்குற மேட்டர் என் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது. யாருக்கும் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள். என்ன? நீங்க மட்டும் ரியல் எஸ்டேட் தொழில் பக்கம் வந்துடாதீங்க, அப்புறம் நாங்கெல்லாம் வேற வேலையை பார்த்துட்டு போயிட வேண்டியதுதான். என்ன பார்த்து ஏன் இப்படி பயப்படுற? புரோக்கர் கிட்டயே கமிஷன் வாங்குற ஒரே ஹவுஸ் ஓனர் நீங்க தான், அதான் பயமா இருக்கு. யோ, நான் இறங்கி குழப்ப வேண்டிய விஷயங்கள் பலது இருக்கு. அதனால இப்போதைக்கு இந்த தொழில நான் இறங்குறதா இல்ல. வரட்டுமா? பார்த்து முடிச்சு வையா. மணியரசு, உன்னை நினைச்சு ஒரு கவிதை சொல்லட்டா? என்னன்னு கூட கேட்க மாட்டியா? என்ன? அவனுக்குத்தான் தெரியும், அவ்வளவுதான் தெரியும்.
நான் அவனன்னு சொன்னது உன்னை. இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியல? எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, நீ என்ன பத்தி ஒரு கவிதை சொல்ல. கவிதையே கவிதை கேட்டா நான் என்ன சொல்ல? ஏய், சரி வா கிளம்பலாம். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே. யாராவது பார்த்தா பிரச்சனை ஆட போகுது. என்ன பிரச்சனை ஆக போகுது? எங்க வீட்டுல தெரிஞ்சா யாரும் கேட்க போறதில்ல. உங்க வீட்டுல தெரிஞ்சா உங்க அண்ணி இருப்பாங்க, பாத்துப்பாங்க. அதையும் தாண்டி என்ன பிரச்சனையா போகுது? நீ ஆம்பளை தானே, அப்புறம் எதுக்கு பயப்படுற? நான் கல்யாணம் ஆனவன், நீ கல்யாணம் ஆகாத பொண்ணு, அதான் பிரச்சனை. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா பேசிட்டு இருந்தோம் சார். பேசிட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு வேற இடமே கிடைக்கலையா? யார் நீங்க? சார் நாங்க வந்து சொல்லுங்க. நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சார். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ங்கறீங்க, கழுத்துல தாலியை காணோம். கழுத்துல தாலி இல்லைனா சந்தேகப்படுறீங்களா? எங்க அண்ணன் கஸ்டம்ஸ் ஆபீசர் தான். போன் பண்ணி தரேன், பேசுறீங்களா? இருமா அவசரப்படாதம்மா. இல்ல, சந்தேகப்படுறீங்களே. யாரும் இல்லாத இடத்துல தனியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்களான்னு கேட்டேன். அது கோவமா உங்களுக்கு? இடம் நல்லா இருக்கேன்னு உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம் சார். அது தப்பா சார்? இப்பெல்லாம் நிலைமை சரியில்லாம இருக்குமா? கிரைம் ரேட்டும் சரியில்லை. பப்ளிக் நீங்க தான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சம்பந்தம் இல்லாத இடத்துல நீங்க உட்கார்றத அவாய்ட் பண்ணாவே நீங்க பிரச்சனையை தவிர்த்திடலாம். நீங்க சொல்றத பார்த்தா புதுசா கல்யாணமானவங்க வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாத மாதிரில இருக்கு. வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லலாமா? தனியா பேசுறேன்னா பீச் இருக்கு, பார்க் இருக்கு, கோவில் இருக்கு, அங்கெல்லாம் போய் உட்கார்ந்து பேசாம இந்த மாதிரி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல தனியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? சார் 1 ஹவரா பேசிட்டு இருக்கோம் சார், ஒரு ப்ராப்ளமும் இல்ல. தம்பி, இது மோசமான ஏரியா. இதே இடத்துல தான் போன வாரம் ஒரு கொலை நடந்திருக்கு. என்னது கொலையா? அதுக்கு தான் கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கேன். போங்க போங்க, வீட்டுக்கு கிளம்புங்க முதல்ல. சாரி சார், வா போலாம். சார் ஒரு நிமிஷம் இருங்க, உங்க பேர் அட்ரஸ் எல்லாம் விட்டு கொடுங்க. எதுக்கு சார் இதெல்லாம் கேக்குறீங்க? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா எங்க அண்ணன் கிட்ட பேசுங்கன்னு சொன்னேன்ல. ஏமா உங்க மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்தனா? அப்புறம் எதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்றீங்க? நீ கொஞ்சம் பொறுமையா இருக்க கவிதா. நான் ரோந்து வரப்ப நீங்க 2 பேரும் நின்னுட்டு இருந்தீங்க. கேட்டா புருஷன் பொண்டாட்டிங்கிறீங்க, கழுத்துல தாலி இல்ல. நான் ரெக்கார்ட் பண்ண போறேன். யோ ரவி சார், அவங்க டீடைல்ஸ் எழுதிக்கியா? ஓகே சார். சொல்லுங்க அட்ரஸ். மணியரசு கவிதா, நம்பர் 6, மெஜஸ்டிக் காலனி, வலசரவாக்கம். சார் எழுதிட்டேன் சார். ஓகே, இத பாரு, இனிமே இந்த மாதிரிலாம் இங்க சுத்திட்டு இருக்க கூடாது. சரியா? கிளம்பு கிளம்பு கிளம்பு. வா போலாம். என்ன இன்னும் வரலையே? வாங்க 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 புரோக்கர் சார், வாங்க. கரெக்டா சொன்ன டைமுக்கு வந்துட்டீங்களே. வீட பாத்தீங்கல்ல, மிரட்டலா இருக்கு. அப்புறம் நம்ம கமிஷன் மேட்டர்ல மறந்துடாதீங்க சாமி. வீட்ல யாருக்கும் தெரியக்கூடாது, சைலண்டா வச்சுக்கணும். ஆமா, இந்த ஆள அடிக்கடி கூட கூட்டு வரீங்க, இவரை நம்பலாமா? தாராளமா. பாருங்க, இவருக்கு ஏதாவது கமிஷன் தரதா இருந்தா உங்க பணத்திலும் கொடுங்க. என் கமிஷன்ல இருந்து ஒரு பைசா கூட தர மாட்டேன், தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? உஷார் மாப்ள, மெட்ராஸ்ல இருந்து நம்பர் 1 புரோக்கர் வந்திருக்காரு. வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க வாங்க. மாப்ள மாப்ள மாப்ள, நான் சொன்னேன்ல, மெட்ராஸ்ல நம்பர் 1 புரோக்கர் வந்திருக்காரு. வாங்க மாப்ள வாங்க. இவர்தான் எங்க மாப்ள, இந்த வீட்லயே முக்கியஸ்தர், டிசைடிங் அத்தாரிட்டியே இவர்தான். இவர் சொன்னதா ஹவுஸ் பிடிச்சதா அர்த்தம். அட என்னங்க இப்படி தட்டி பாக்குறீங்க? இது சாதாரண மரம் இல்ல, பர்மா தேக்கு. அது மட்டுமா? பாருங்க, தர
சாதாரண தர இல்ல, இத்தாலியன் மார்பிள். வெளிநாட்டுல இருந்து ஹார்பர்ல இறக்குமதி பண்ணி நேரா கொண்டாந்து பதிச்சிட்டோம். அதோட பாருங்க பெட்ரூம், இது வரைக்கும் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. அரண்மனை பெட்ரூம் மாதிரி இருக்கும். இது கிச்சன். இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல மல்டி குசினி ரெஸ்டாரண்ட் சொல்லுவாங்க பாருங்க, அந்த செட்டப் தான். ஆனாலும் இந்த வீட்டை விக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் பணமோட அத விக்கணும்னு பாக்குறோம். அதோ செத்து போன எங்க தான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு. பார்த்து நல்ல விலைக்கு முடிச்சு கொடுங்க. மச்சாங்கிட்ட வந்து பேசுங்க. வாங்க வாங்க பேசுங்க. நீங்க இந்த வீட்டுக்கு என்ன ரேட் எதிர்பார்க்கறீங்க? குறைஞ்சபட்சமா 2 கோடி ரூபாய் எதிர்பார்க்கறேன். 2 கோடியா? அது ரொம்ப அதிகம். அது முடியாது. பின்ன எவ்வளவுக்கு தான் போகும்னு சொல்றீங்க? ஒரு 1 கோடிக்கு வேணா ட்ரை பண்றேன். என்ன சார் நீங்க வெறும் 1 கோடி ரூபாய்க்கு தானே போகும்? நான் சொல்றதுதான் சார் கரெக்ட் ரேட்டு. இப்போ ரியல் எஸ்டேட் மார்க்கெட் ரொம்ப பேடா இருக்கு. பணம் இருக்கிறவங்க கூட வீட்டை வாங்கி அதுல முடக்கிறதுக்கு பயப்படுறாங்க. இதுல 1 கோடிக்கு முடிக்கிறதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இல்ல சார், நான் சொன்ன ரேட்டு கம்மியா இந்த வீட்டை விற்கிறதா இல்ல. அப்போ உங்களுக்கு சரியான பார்ட்டி கிடைக்கிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு எத்தனை நாள் வெயிட் பண்ண வேண்டி வரும்? அது எப்படிங்க உறுதியா சொல்ல முடியும்? உங்களுக்கு கிடைக்கிற பார்ட்டி சரியா ஒத்து வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். என்ன ஒரு 6 மாசம் ஆகலாம், இல்ல 1 வருஷம் ஆகலாம், இல்ல உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தா ஒரே நாள்ல கூட முடியலாம். ஆனா உங்களுக்கு ஏதோ பணமோட இருக்கிறதா சொன்னீங்களே, நீங்க எப்படி வெயிட் பண்ணுவீங்க? அண்ணே, லாபத்தை எதிர்பார்க்க வேணாம் அண்ணே, வர விலைக்கு வித்துருவோம். ஆமாண்ணே, எப்படி இருந்தாலும் வீட்டை விக்கலனாலும் கடன் வாங்கி தானே நம்ம செலவு பண்ணி ஆகணும். அதுக்கு வட்டியெல்லாம் போட்டு பார்த்தா கணக்கு சரியா தானே இருக்கும். இப்பவே பணம் கிடைச்சிட்டா ஆளுக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம். அதுல வர லாபத்தை வச்சு இப்ப குறையிற பணத்தை ஈடு கட்டிடலாமே. ஆமாண்ணா, பணத்துக்காக வெயிட் பண்ணி நானும் படிப்பு ரொம்ப நாள் தள்ளி போட முடியாதுல்ல. சரிங்க சார், 1 கோடி ரூபாய் சொன்னீங்களே, அதுக்கே சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருங்க. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. சரியான பார்ட்டி கிடைச்சா சீக்கிரமே கூட்டிட்டு வந்துடுறேன். ஆனா ஒரு விஷயம், உங்களுக்கு பணம் கிடைச்ச உடனே எனக்கு சேர வேண்டிய 5% கொடுத்துடணும். சரியா? 5%? ரொம்ப ஜாஸ்தியா இருக்குண்ணே. என்ன மாப்பிள்ள உலகம் தெரியாத ஆளா இருக்கீங்க? ஃப்ராட் புரோக்கர் தான் கமிஷன் கம்மியா கேட்பாங்க. இவர் மூஞ்ச பாருங்க, நல்லவரு வல்லவரு நம்பர் 1 புரோக்கர். இவங்க எல்லாம் கமிஷனை ஜாஸ்தியா கேட்டா டீலிங்க கரெக்டா முடிப்பாங்க. இப்படி நீங்க எல்லாம் மக்கார் பண்ணீங்கன்னு வச்சீங்க, இந்த வீட்டை விற்க முடியாது. அப்புறம் ஒரு வருஷங்களா உருவி சாப்பிட்டுட்டு கடைசியில சாப்பாட்டுக்கு சிங்கி அடிக்க வேண்டியதான். பார்ட்டியை கூட்டிட்டு வருதுங்கிறது சுலபமான விஷயம் இல்ல. பார்ட்டி வந்த பிறகு நீங்க எல்லாம் உட்காந்து கூடி பேசி எல்லாம் முடியறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி டீல் முடிஞ்சாதான் என்ன மாதிரி புரோக்கர்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அத போய் குறைக்க பாக்குறீங்களே. சரிங்க சார், நீங்க கேட்டபடி 5% கொடுத்துறோம். ஆனா தயவு செஞ்சு நல்ல பார்ட்டியா கூட்டிட்டு வாங்க ப்ளீஸ். நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க. கமிஷன் கொடுக்கறதா சொல்லிட்டீங்கல்ல, வீட்டையே வித்து முடிச்சா மாதிரி தான். நான் கூடிய சீக்கிரம் நல்ல பார்ட்டியோட வரேன். சண்முகம் வாப்பா. நான் அனுப்பிட்டு வரேன். வாங்க சார். வீட்டை வித்ததுமே எல்லாருக்கும் பணத்தை பிரிச்சு கொடுத்துறேன். நம்ம எல்லாரையும் இவ்வளவு நாள் சேர்த்து வச்சிருந்ததே இந்த வீடுதான். இந்த வீடு போயிட்டா ஒவ்வொருத்தரும் நம்மள அறியாமலேயே ஒவ்வொரு பக்கமா சிதறி போயிடுவோம். சரி, அதுதான் விதினா அதை யாரால தடுக்க முடியும்? செல்லம்மா, அம்மா 1,20,000 கிடைச்சது. இவ்வளவுதானா? ஆமாம்மா. சரி, பரவாயில்ல. இத வச்சு சின்னதா ஒரு டிஃபன் கடை ஆரம்பிச்சிடலாம். செல்லம்மா, இப்போ ஒண்ணு கெட்டு போல. நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, இந்த பணத்தை கொடுத்துட்டு நகையை திருப்பி வாங்கிட்டு வந்துடுறாமா. உனக்குன்னு இருக்கிறது இந்த நகை ஒண்ணுதானம்மா. நம்ம எதையுமே இழக்காம
கடவுள் எல்லாமே செய்வார்னு எதிர்பார்க்கறது ஆண்டவனை ஏமாத்துறதுக்கு சமம். நீ என்ன வேணா சொல்லுமா, மகாராணி மாதிரி வாழ்ந்த ஐயோ போதும். இன்னும் எவ்வளவு நாளைக்கு திருப்பி திருப்பி இதே சொல்லிட்டு இருக்க போறீங்க? இப்ப என்ன பத்தி நினைச்சு வருத்தப்படுறதுக்கு எனக்கு நேரமே இல்ல. நான் என்ன பண்ணணும், எப்படி முன்னேறணும், இந்த சிந்தனை மட்டும் தான் என் மனசுல இருக்கு. தயவு செஞ்சு நீங்க வேற ஏதாவது பேசுங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். என் மனசுல இருக்கிற சின்ன சின்ன குழப்பங்களுக்கு அப்பதான் முடிவு வரும். பாப்பா வாசு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். சார், நகை கடையில் நகையை விற்று பணத்தை வாங்குறத நான் பார்த்தேன். ஏதாவது பிரச்சனையா சார்? எதுவாக இருந்தாலும் தயங்காம என்கிட்ட சொல்லுங்க. என்னால் முடிஞ்ச சின்ன உதவினா கண்டிப்பாக நான் பண்ணுறேன். நீ கேட்டதே ரொம்ப சந்தோஷம்ப்பா. தேவைப்பட்டா நானே உன்னை கேட்குறேன். சார், இப்போ போகிறாங்களே அவங்க யாரு? உங்கள் சொந்தமா? ஆமாப்பா, என் சொந்தம்தான். என் அண்ணன் மருமக, பேர் செல்லம்மா. செல்லம்மாவா? இந்த பேரை நான் இங்கே கேள்விப்பட்டிருக்கேனே. செல்லம்மா பவன்னா இந்த ஊருக்கே தெரியும்பா. அந்த ஹோட்டலுடைய ஓனரே அவதான்ப்பா. என்ன சார், அவ்வளோ பெரிய ஹோட்டல் ஓனரு இந்த சின்ன வீட்லயே வந்து தங்கியிருக்காங்க? எல்லாம் விதிப்பா. சொத்துக்கு ஆசைப்பட்டு சொந்தக்காரங்க, கட்டின புருஷன் எல்லாருமே அவளை ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவ சுயமா தொழில் செய்யணுங்கிறதுக்காக அவன் நகையெல்லாம் வித்து ஏதாவது ஒரு இட்லி கடை வைக்கலான்னு ஆசைப்பட்டு இருக்கா. சார், அவ்வளோ பெரிய ஹோட்டல் ஓனர் இட்லி கடை ஆரம்பிக்கிறாங்கிறத கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு சார். ஏன்னா நான் ஒன்று பண்ணட்டுங்களா? நான் ஒரு காலேஜில் வேலை பார்க்குறேன். அங்கே 1000 பேர் படிக்கிறாங்க. அத்தனை பேர் சாப்பிட்ற கேண்டீன்ல சாப்பாடு ரொம்ப மோசமா இருக்கு. ஏன் அந்த ஓனர் கேண்டீனுக்கான சம்பளமே கொடுக்கறது இல்லையா? அப்படியெல்லாம் இல்லை சார். எங்க ஓனர் ரொம்ப தங்கமானவர். அந்த கான்ட்ராக்டர் தான் காசை சுருட்டிக்கிட்டு எங்களுக்கு குவாலிட்டி இல்லாத சாப்பாடை போடுறான். அதனால எங்க ஓனர்கிட்ட செல்லம்மா மேடத்தை பத்தி எடுத்து சொல்றேன் சார். என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த கேண்டீன் ஆர்டரை எடுத்து கொடுக்க முடியுமான்னு முயற்சி பண்றேன். உனக்கு ரொம்ப நல்ல மனசுப்பா. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முயற்சி பண்ணு. இதனால உனக்கு ஒன்றும் பிரச்சனை வராது? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது சார். நீங்க கேண்டீன் நடத்துனீங்கன்னா கண்டிப்பா நல்லபடியா தான் நடத்துவீங்க. எங்களுக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்கும். அதை விட எங்களுக்கு வேற என்ன வேணும்? நான் இப்பவே ஓனரை பார்த்து பேசிட்டு வரேன் சார். வரேன் சார். மூடி கிடந்த ஹோட்டலை நாளைக்கு திறக்க போகிறோம். இது வரைக்கும் செல்லம்மா பவன் பழைய பேர்லேயே இருக்குது. அது வேற ஏதாவது ஒரு புது பேர் வச்சு திறக்கலாமே. நல்ல யோசனை சொன்னீங்க பெரியப்பா. அண்ணே, 30 வருஷமா ஒரே பேர்ல நடத்திட்டு வர ஹோட்டல் இப்போ திடீர்னு பேர் மாத்தணும்னா பிசினஸ் டவுன் ஆயிட்டாதானே? பேரை மாத்தினாலாம் பிசினஸ் பாதிக்காது. ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் தான் முக்கியம். குடுக்கற சாப்பாடு ருசியா இருக்கணுங்கிறதுக்காக முன்னாடி இருந்ததை விட நல்ல சமையக்காரனா கொண்டு வந்தாச்சு. சாப்பாடு விலையும் கம்மி பண்ணியாச்சு. சாப்பிட வர்றவங்களுக்கு இது போதும். அக்கா சொல்றது கரெக்ட் தான். நல்ல ஹோட்டல் சந்து பொந்துல இருந்தா கூட தேடி வந்து ஆளுங்கள்ல சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப நாம பேரை மாத்துறதுனால ஒண்ணு ஆகாது மாமா. பேரை மாத்தினா லைசென்ஸ்ல இருந்து எல்லாமே பேர் மாத்தணும்னே. டேய், எல்லா இடத்துலயும் எனக்கு ஆள் தெரியும்டா. பேரை மாத்துறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பேரை மாத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. என்ன பேர் வைக்க போறீங்க? ஆவுடன் நம்ம அப்பா பேர் வைக்கலானே. அடையே அப்போ அவர் ஆரம்பிச்ச காலத்திலே ஆவுடையப்பன்னு அவர் பேர் வைக்கல. அதுவும் இல்லாம இப்ப ஆவுடை பவன் அப்படின்னு பேர் வச்சோம்னா எவனாவது ஒருத்தர் ஆவு அடிச்சிட்டானா உடை பவன் பேர் வரும். அந்த ஊர்ல எவனாவது சாணி அடிச்சிட்டானா டை பவன் வரும். வேற ஏதாவது புதுசா ஒரு பேர் பார்த்து வைங்கப்பா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.